நேற்று நடைபெற்ற அந்த தாக்குதலில் அந்த 2 நகரங்களிலும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் அப்படியே உடைந்து சிதறி சிதலமாக்கி விட்டன. 48 மணி நேரத்தில் ஈரான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கடல் நீர்வழி பாதையை திறந்து விடாவிட்டால் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். ஈரானை பார்த்து நீ அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடாது, அப்படி உங்கள்கிட்ட அணு ஆயுதம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு அது ஒரு பெரிய அச்சுறுத்தல்னு சொல்லக்கூடிய ட்ரம்ப் கவர்மெண்ட்டு, இஸ்ரேல் அவ்வளவு அணு ஆயுதங்களை வச்சுட்டு இருக்க, அது அச்சுறுத்தல் இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அணு ஆயுதம் வச்சுட்டு இருக்கக்கூடிய வடகொரியா நம்மளுக்கு ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறான், நிறைய சோதனையெல்லாம் பண்ணியிருக்கிறான். ஏன் அவன் மேலே போயிட்டு நீங்கள் ஒரு போர் புரியலை, அவன் மேலே ஏன் கூட்ட தூக்கி போடலன்னு கேட்டுருக்காங்க. ஏன்னா கேட்டால் அவன் விடுவான்ல மிசைல் அடுத்தடுத்து, அது எல்லாம் நியூக்ளியர் மிசைலாக வரும். இந்த கேள்வி அமெரிக்காவுடைய பார்லிமெண்ட்லேயும் கேட்டிருக்காங்க. வணக்கம் தோழர்களே, ரோசஸின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து இன்று உட்பட ஈரானின் மீது இராணுவ இலக்குகளையும் தாண்டி பள்ளிக்கூடங்களில் இருந்து மருத்துவமனை வரை எல்லாவற்றையும் தாக்கி அழித்த அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் நேற்று ஈரான் நடத்திய கடும் தாக்குதலில் இஸ்ரேலினுடைய 2 நகரங்களில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய தலைநகரான டெல் அவீவ், சென்ட்ரல் இஸ்ரேல், இந்த இடத்துல தான் பெரும்பாலும் ஈரானுடைய தாக்குதல் நடந்துச்சு. இந்த முறை இன்னும் உள்ள இஸ்ரேலுடைய தென்பகுதியை நோக்கி அவர்கள் 2 நகரங்களை குறிவைத்து, திமோனா, அராத் ஆகிய 2 நகரங்களை குறிவைத்து ஏவுகணைகளை கொண்டு நடத்திய தாக்குதலில் 200 பேருக்கு மேல் காயமுற்றார்கள் என்று இஸ்ரேலிய அரசு சொல்லுகிறது. என்றால் 200 பேர் சரிதான் மடிந்து விட்டார்கள் என்று பொருள். அதில் பலரும் சீரியஸாக இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லி அது சொல்கிறாங்க, பின்னாடி அதை கவுண்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி அது இன் ஏ வார் ட்ரூத் இஸ் த ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஈரானில் எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க அப்படின்றத மட்டும் சொல்லுவாங்க. அது ரைட், சரி, நமக்கு தேவை உண்மைதானே. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நேற்று நடைபெற்ற அந்த தாக்குதலில் அந்த 2 நகரங்களிலும் இருக்கக்கூடிய மக்கள், பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் அப்படியே உடைந்து சிதறி சிதலமாக்கி விட்டன. அந்த மாதிரியான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். ஓரிரு ஷார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் மிசைலினுடைய ஏவுகணைகளுடைய தாக்குதல், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கொத்துக்குண்டுகள் என்று சொல்லக்கூடிய கிளஸ்டர் பாம்ஸு, அது ஏகப்பட்ட பாம்ஸ் விழுந்து வெடித்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படிப்பட்ட பாதிப்பை எதற்கு ஈரான் செய்தது என்றால், 48 மணி நேரத்தில் ஈரான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கடல் நீர்வழி பாதையை திறந்து விடாவிட்டால் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், கடுமையான தாக்குதல் நடத்துவோம் ஈரான் மீது என்று சொல்கிறார். அதுக்கு ஈரான் பதிலடியாக சொல்லிச்சு, அப்படி ஒரு தாக்குதலை நீங்கள் நடத்துறீங்கன்னா பெர்சியா வளைகுடாவை ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய எல்லா விதமான தகவல் தொடர்களையும் நாங்கள் மைன்ஸுகளை வைத்து அழித்து விடுவோம் என்று அவர்கள் சொல்ல. மைண்ட் அப்படின்னா அடித்து விடுவோம் தான் அர்த்தம். ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்க, உன்னுடைய பவர் கிரிட்டை நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லிச்சு. அதுக்கு தான் இவங்க சொல்லியிருக்காங்க, மொத்த கம்யூனிகேஷனுமே இருக்காது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி தொடர்பு கொள்வது? எனவே இப்படிப்பட்ட ஒரு பதிலடி வந்துட்ட உடனே அடுத்த நிமிடமே என்ன சொல்றாரு ட்ரம்ப், ஈரானுடன் நாங்கள் நடத்தி வந்த பேச்சுவார்த்தை மிகவும் நன்றாக இருக்கிறது, பயனுள்ளதாக இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. Donald Trump says the US and Iran have held a very good and productive conversation regarding a complete and total resolution of our hostilities in the Middle East அப்படின்றாரு. கடந்த 2 நாளாக பேச்சுவார்த்தை, அதான் 2 நாளாக பேச்சுவார்த்தை நடக்குது இல்லை, அதுக்கப்புறம் எதுக்கு மிரட்டலை விடுத்த? பேச்சுவார்த்தையும் நடக்குது, அப்புறம் அதுக்கு நடுவில் உன்னோட கம்யூனிகேஷன், உன்னோட அப்படியே எலக்ட்ரிக் கிரிட் பவரே இருக்காது, அவ்வளோத்தையும் அழிச்சிருவான்னு எதுக்கு மிரட்டல் விடுத்தீங்க? ஆக இதுதான் உள்ள ஒரு திட்டம் வச்சுக்கிறது, வெளியில் எதிரி எந்த அளவுக்கு இருக்கிறான், ரெடியாக இருக்கிறான் அப்படின்றத பொறுத்த உடனே அப்படியே பின்வாங்கிடுறது. நிறைய பின்வாங்கிட்டு தான் இருக்கிறாரு தொடர்ந்து. ஈரான் சரணடைய வேணும்னாரு,
அதெல்லாம் பற்றி இப்போ பேச்சே இல்லை. ஏன்னா அந்த வாய்ப்பே இல்லை. இப்போ வளைகுடா நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றன. காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு முறையும் ஈரானின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் போதெல்லாம் அதற்கு பதிலடியாக ஈரான் என்ன செய்கிறது என்றால், வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய குவைத்து, அப்புறம் ஐக்கிய அரபு குடியரசு, சவுதி அரேபியா உள்ளிட்ட எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸை குறி வச்சும், அமெரிக்காவினுடைய தூதரகங்களை குறி வச்சோம், கம்யூனிகேஷன் கோபுரங்களை குறி வச்சோம் தாக்குறாங்க. அது ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் என்ன பண்ணிட்டாங்க, ஈரானுடைய அந்த சவுத் பார்ஸ், அந்த எரிவளி, அந்த மிகப்பெரிய அந்த உற்பத்தி கேந்திரத்தை வந்துட்டு இவங்க ஒரு பக்கத்தை அடித்த உடனே இஸ்ரேலினுடைய ஹைஃபால இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு மையத்தை, பெரிய மையம் அது, அதை அடித்து கிளீன் பண்ணிட்டாங்க. 2 முறை தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஈரான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி, சவுதி அரேபியாவினுடைய மிகப்பெரிய நிறுவனம் சவுதி அராம்கோ, அந்த நிறுவனத்தினுடைய எண்ணெய் ஏற்றுமதி முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு விட்டது. இதே போல பல அரபு நாடுகளும் பொருளாதார ரீதியாக கை வச்ச உடனே இப்போ இவங்கெல்லாம் அமெரிக்காவை நோக்கி திருப்பிட்டாங்க. முதல்ல போகிற முடிவு கொண்டு வாங்க, அதுதான் ப்ரொடக்டிவ். நாங்கள் பேசின பேச்சு ரொம்ப ப்ரொடக்டிவாக இருதுன்றாரு ட்ரம்ப்பு, அதுக்கு இதுதான் காரணம். அந்த ப்ரொடக்டிவ் பேச்சுவார்த்தை அப்படின்றதுக்கான காரணம் இங்கே போட்ட குண்டுகளும், அதனால் ஏற்பட்ட பாதிப்பும், அதனால் கச்சா எண்ணெயினுடைய சப்ளை, விற்பனை முடங்கி போனது தான் காரணம். எனவே ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அழுத்தத்தை அரபு நாடுகள் அமெரிக்காவுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இஸ்ரேலை வந்துட்டு முடக்கக்கூடிய அளவிற்கு ஈரானுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. பேச்சுவார்த்தை நடக்கும், இந்த மாதிரி தாக்குதல் நடக்கும் அப்படின்ற அளவிற்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுக்கு ஆரம்ப கட்டத்தில் வந்துட்டு ஈரானை கண்டித்து தீர்மானமெல்லாம் போட்ட ஐநா என்னைக்கே வாயை பொத்திட்டு சைலண்டாக இருக்கிறாங்கன்னு தெரியல. இவ்வளோ தூரம் மனிதர்கள் வந்துட்டு கொல்லப்பட்டிருந்தோம், குழந்தைகள் கொல்லப்பட்டிருந்தோம், அதையெல்லாம் கண்டிக்கவில்லை. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் போது அதனால் வந்துட்டு ஏற்படக்கூடிய மனித அழிவை எந்த நாடும் கண்டிக்கல. நீ அடிச்சல்ல காசால, நீ அடிச்சல்ல ஈரானில், இப்போ நீ திரும்பி வருது வாங்கிக்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சைலண்டாக இருந்துட்டாங்க. ஆக போர் நிறுத்தம் தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் ஐநா செக்யூரிட்டி கவுன்சில் எடுக்கப்படவே இல்லை. ஏனென்றால் இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம், அப்படி ஒரு ரெசல்யூஷன் வர்றதுக்கு இங்கிலாந்து, பிரான்ஸு போன்ற நாடுகள் எல்லாம் அமெரிக்காவினுடைய அழைப்பை நிராகரித்து விட்டன. அந்த நீர்வழி பாதையை, ஹார்பர்ஸ் நீர்வழி பாதையை வந்துட்டு மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமும் வரணும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கிலாந்து மட்டும் அவங்களுடைய விமான தாங்கி கப்பலை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. மற்றபடி வேறு எதுவும் நடக்கலை. அதுலேயும் முக்கியமாக இங்கிலாந்து சொல்லிட்டான், ஜெர்மனி சொல்லிட்டான், அந்த இடத்தில் எங்களுடைய படைகளை அனுப்பி இந்த போரை மேலும் விரிவாக்க விரும்பவில்லை, அங்கே தீர்வு காணணும்னா அதுக்கு வந்துட்டு படைபலத்தை வச்சு முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்படி பல நாடுகள் சொல்லிட்டாங்க. ஸோ அமெரிக்காவினுடைய அந்த பின்வாங்கக்கூடிய நிலை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போகிறது. மேபி இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்துட்டு இந்த போர் முடிவுக்கு வரலாம். ஆனால் முடிவுக்கு வரதுக்கு முன்னாடி என்னென்ன விதமான கண்டிஷன் அடிப்படையில் ஈரான் இந்த பேச்சுவார்த்தையை நடத்துகிறது, கட்டாயம் இந்த கட்டார் போன்ற 3வது நாட்டின் வழியாக தான் நடக்கும், என்ன விதமான நிபந்தனைகளோடு இந்த பேச்சுவார்த்தையை அது நடத்துது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த நிபந்தனைன்னு வரும்போது ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னோம்னா, ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கவே கூடாது. ஏன்னா நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி, NPT அப்படின்ற சர்வதேச ஒப்பந்தத்தின்படி கையெழுத்து போட்டுடுச்சு. எனவே அது அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. மாறா இஸ்ரேல் நாடு NPTயில் கையெழுத்து போடலை, அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலை. ஆனால் நிறைய அணு ஆயுதங்கள், 200 அணு ஆயுதங்கள் வரை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு சேர்த்து வச்சுருக்கிறாங்க. இப்போ ஒரு கேள்வி, இதுதான் அமெரிக்காவினுடைய அவைகளில் கேட்கப்படுகிறது, காங்கிரஸ்லையும் செனட்லையும் கேட்கப்படுது. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரானை பார்த்து நீ அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடாது, அப்படி உங்கள்கிட்ட அணு ஆயுதம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு அது ஒரு பெரிய அச்சுறுத்தல்னு சொல்லக்கூடிய ட்ரம்ப் கவர்மெண்ட்டு
இஸ்ரேல் வந்துட்டு அவ்வளவு அணு ஆயுதங்களை வச்சுட்டு இருக்க, அது அச்சுறுத்தல் இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், எந்த விதமான அடிப்படையுமே இல்லாம நீங்க எதுக்கு போயிட்டு ஈரானை தாக்குனீங்க? இதனால எவ்வளவு பேர் அமெரிக்கர்கள் செத்து போயிருக்காங்க தெரியுமா? எவ்வளவு அமெரிக்க அரசிற்கான இழப்பு ஏற்பட்டிருக்கு தெரியுமா? அப்படின்னு கேள்வி கேட்டு தொலைச்சிருக்கிறாங்க. துல்சி கபாட் அவங்களுடைய பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர், அவங்களால ஒன்றும் பதிலே சொல்ல முடியல. பேசாத, உன்னுடைய நிலைப்பாட்டை இந்த உலகத்தில் எந்த நாடுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், இஸ்ரேலுடைய இழுப்புக்கு நீ போயிட்டு அங்கே போர் புரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு நேரடியாகவே சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஈரானுக்காக ஈரான் எழுப்பியுள்ள அது ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கும். நான் என்னுடைய இறையாண்மை, என்னுடைய பாதுகாப்பை பாதுகாத்துக் கொள்ள, என்னுடைய நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள நான் அணு ஆயுதமும் தயாரிக்கலாம், நான் எதையும் தயாரிக்கலாம். ஆனால் அது அச்சுறுத்தல் அப்படின்னோம்னா எப்படி அச்சுறுத்தல்? அமெரிக்காவினுடைய செனட்டர் ஒருத்தர் கேட்ட மாதிரி, அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய ஈரான் ஒரு அச்சுறுத்தல்ன்றீங்க, அணு ஆயுதம் இல்லை அவங்ககிட்ட. ஆனால் அணு ஆயுதம் வச்சுட்டு இருக்கக்கூடிய வடகொரியா நம்மளுக்கு ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறான், நிறைய சோதனையெல்லாம் பண்ணியிருக்கிறான். ஏன் அவன் மேலே போயிட்டு நீங்கள் ஒரு போர் புரியலை, அவன் மேலே ஏன் கூட்ட தூக்கி போடலன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா கேட்டால் அவன் விடுவான்ல மிசைல் அடுத்தடுத்து, அது எல்லாம் நியூக்ளியர் மிசைலாக வரும். இந்த கேள்வி அமெரிக்காவினுடைய பார்லிமெண்ட்லேயே கேட்டிருக்காங்க. துல்சி கபாட் அவங்களும் இருக்காங்க, இப்போ வச்சுக்கிட்டே சொன்னாங்க. ஏன் அப்போ ஈரானை எல்லாரும் சேர்ந்து முடக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டம் தானே இது. அதே இது நம்ம வடகொரியாவுக்கு போனால் அது நம்மளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றதுனால தானே போருக்கு போல. அப்போ எது சரி? ஈரான் அணு ஆயுதம் வச்சுட்டு இருக்கிறது தானே சரின்னு ஆகுது. ஈரான் கிட்ட அணு ஆயுதம் தானே நீ போருக்கு வந்திருக்க போறதில்ல. ஏன்னா வடகொரியாவோட நீ போருக்கு போலையே என்று சொல்லி ரெண்டுத்தையும் காட்டி பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த போர் நின்னாலும் கூட அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய தலைவலி இருக்கு. சர்வதேச அளவில் ஈரான் போராடும், ஈரானுக்காக மேலும் பல நாடுகளும் பேசும். அப்படி பேச வருகையில் ஈரானுடைய அணு ஆயுத திட்டம் மறுபடியும் நிறைவேறி அதற்கப்புறம் அது ஒரு அச்சுறுத்தல் பிச்சுறுத்தல் அப்படிலாம் சொல்லிட்டு எதையும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நிலையை நோக்கி அது செல்லும். பொறுத்திருப்போம். மீண்டும் சந்திப்போம். தொடரலை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.